பானுமதி, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பேசுறேன்னு புரிஞ்சு பேசு. நீங்க சும்மா இருங்க. அப்படியே இன்னைக்கு பேசுறத கேட்க மனசுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருக்கும் வயறுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நிறையாது. சட்டியில சோறும் பையில பணமும் இல்லைன்னா நீங்க சொன்னீங்களே அன்பு பாசம், அதெல்லாம் இல்லாம போயிடும். பணம் இல்லைன்னா எல்லாமே பொய்யா போயிடும். போன்னு எல்லாரும் தெருவுக்கு விரட்டிடுவாங்க. இதுதான் உலகம், தெரிஞ்சுக்குங்க. நீ நினைக்கிறது தப்பு பானுமதி. ஒரு குடும்பத்தை நல்ல விதமா நடத்துறதுக்கு பணம் முக்கியம் இல்ல, அன்புதான் முக்கியம். அன்பு இருந்தா எந்த வம்புக்குமே இடம் இல்ல. அத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. அன்பை கொண்டு போய் உங்க பேங்க் லாக்கர்ல அப்படியே போட்டி வைங்க. அன்பால எல்லார் வயிறும் நிறைஞ்சிருமா? இதோ இங்கேயே வந்து இருக்க போறேன்னு சொல்றீங்களே, உங்க எல்லார் வயிறும் அன்பால நிறைஞ்சிருமா? சொல்லுங்க பாப்போம். மன்னிச்சிடுமா, எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் உன்கிட்ட பேசுறது அன்பை பத்தி தான். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் அன்புங்கிறது எங்கேயோ தொலை தூரத்துல இருக்கிறது. அத உன்னால பார்க்கவும் முடியாது, அத உன்னால உணரவும் முடியாது. ஏன்னா பணம் அது உன் கண்ணை மறைக்குது. அது ஒண்ணுதான் உன் கண்ணுக்கு தெரியுது. ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கோ பானுமதி, நாங்க சக்கரவர்த்தி வீட்லயும் வாழ்வோம், இந்த மாதிரி சாதாரண வீட்லயும் வாழ்வோம். நீ பெத்த மக பிரியா இருக்கா பாரு, அவளை கூட நாங்க எங்க மருமகளா இருக்கும்போது அன்பா குடும்பம் நடத்துறவளா தான் நாங்க மாத்தி இருக்கோம். உனக்கு தெரியலனா அவகிட்ட நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ, அன்பால எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு. இத பாருங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் அள்ளி அள்ளி வீசுறது ரொம்ப சுலபம். ஆனா பணத்தை கையால எண்ணி எண்ணி வீட்டுக்கு செலவு பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆஹா, அப்படியா பானுமதி? அப்போ உனக்கு இன்னும் என் வார்த்தை மேல நம்பிக்கை வரல. ஆனாலும் சொல்றேன் கேட்டுக்கோ, நாங்க இங்கேதான் இருப்போம். இருந்து எங்க மருமக பிரியாவை எங்களோட நாங்க கூட்டிட்டு தான் போவோம். அதுக்காக எந்த கஷ்டம் வந்தாலுமே நாங்க எல்லாருமே சந்தோஷமா ஏத்துப்போம். இத பாருங்க, ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பேசுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க வாழறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல.